நாசா ராக்கெட் நிலவுக்கு ஏன் செல்கிறது என்பது மனிதர்களின் அடுத்த பெரிய பயணத்திற்கான ஒரு மிக முக்கியமான தொடக்கமாக இருக்கிறது என்று நாம் கூறலாம். நண்பர்களே, 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மனிதர்கள் நிலவுக்கு செல்ல தயாராகிறார்கள். ஏன் இந்த ராக்கெட் லான்ச்? அதன் பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன? ஆர்டமிஸ் 2 விண்வெளி பயணம் மீண்டும் மனிதர்களை நிலவுக்கு கொண்டு செல்லும் நோக்கத்தில் செயல்படுகிறது. கடைசியாக அப்போலோ திட்டம் மூலம் 1972இல் மனிதர்கள் நிலவுக்கு சென்றனர். மனிதர்கள் நிலவில் பாதுகாப்பாக வாழ புதிய தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்படுகின்றன. நிலவில் ஒரு தளத்தை அமைப்பதே இந்த ராக்கெட்டின் சிறப்பம்சம். இந்த SLS ராக்கெட் நிலவு பயணத்திற்கான மிக சக்தி வாய்ந்த ஏவுதல் அமைப்பாகும். இது மேம்பட்ட திரவ எரிபொருள் இயந்திரங்கள். இதுதான் உலகின் மிக சக்தி வாய்ந்த ராக்கெட். இதன் ஏவுதல் திறன் மிக அதிகம். மல்டி ஸ்டேஜ் ராக்கெட் டிசைன். ஃபியூல் முடிந்ததும் பார்ட்ஸ் டிராப் ஆகும், அதனால் வேகம் அதிகரிக்கும். இதோ பாருங்கள், ராக்கெட் மிக வேகமாக விண்ணை நோக்கி பாய்ந்து செல்கிறது. ஓரியன் கேப்சூல் என்பது விண்வெளி வீரர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்யும் ஒரு அதிநவீன விண்கலம். இது விண்வெளி ஆய்வுகளில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. பூமிக்கு திரும்பும்போது 3000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தையும் தாங்கும் திறன் கொண்ட இந்த ஹீட் ஷீல்ட் கணினி மற்றும் சென்சார்களை பயன்படுத்தி விண்கலத்தின் சரியான பாதையை நாம் உறுதி செய்கிறோம். இது பயணத்தை மிகவும் பாதுகாப்பானதாகவும் துல்லியமானதாகவும் மாற்றுகிறது. 4 விண்வெளி வீரர்கள் நிலவை சுற்றி வந்து 10 நாட்கள் பயணத்தை முடித்துவிட்டு பாதுகாப்பாக திரும்புவார்கள். இது ஒரு முக்கியமான விண்வெளி ஆராய்ச்சி பயணமாகும். சுமார் 10 நாட்கள் இந்த மிஷன் நடக்கும். இது ஒரு டெஸ்ட் ரன். அடுத்த மிஷனில் மனிதர்கள் நிலவில் தரையிறங்குவார்கள் என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். நண்பர்களே, இது சாதாரண லான்ச் இல்லை. இது மனிதர்களின் எதிர்காலத்தை மாற்றப்போகும் பயணம்.